வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸ். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 300 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கேன். 20 கிராம் கார்ன் ஸ்டார்ச் எடுத்துருக்கேன். 1.25 டீஸ்பூன் கிரான் சினிமன், 1 teaspoon brown ginger, 1 teaspoon nutmeg powder, 1 teaspoon clove powder, 1/4 teaspoon baking soda, 1/4 teaspoon உப்பு, 113 கிராம் margarine, 100 கிராம் light brown sugar, 1 teaspoon vegetable oil, 1/2 டீஸ்பூன் பால், 1/4 கப் molasses. இது வந்து நான் சொந்தமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் பேக்கிங் கடையில் கேட்டால் கூட கிடைக்கும். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னாக்கா, வெள்ளை சீனி, ஒயிட் சுகரு 4 கரண்டி, அப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் 4 கரண்டி. இது ரெண்டையும் வந்து நல்லா பேனில் போட்டு நல்லா வறுத்து அப்படியே இந்தமாதிரி கருப்பு கலரில் எடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது நான் சொந்தமாக செஞ்சுருக்கேன். அப்படி உங்களால் சொந்தமாக செய்ய சொன்னாக்கா நீங்கள் பேக்கிங் கடையில் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். முதல் வந்து மஜ்ரீனை வந்து அதில் போட்டுற வேண்டியதான். ஓகேவா? நான் வந்து 1/2 கப்பு, அதாவது 113 கிராம் வந்து மஜ்ரீன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து சீனி 1/2 கப்பு, ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம ஒன்று மிக்ஸில் அடிக்கலாம், இல்லை மிக்சர் இருந்தால் கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். நான் மிக்சர் பாய்க்கிறேன். நல்லா உப்பிட்டு வர மாதிரி நல்லா அடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சீனியும் அதுலேயும் நல்லா அடிச்சாச்சு. இது கூட நம்ம வந்து molasses சேர்க்க போகிறோம். ஓகேவா? 1/4 கப்பு molasses. ஓகேவா? இப்போ molasses போட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இதை சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நல்லா அடித்தாச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பால் சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து வெஜிடேரியனால நான் பால் சேர்க்குறேன். வெஜிடேரியன் இல்லாதவங்க வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஓகேவா? நல்லா உப்பு வர மாதிரி நல்லா அடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா உப்பிடுச்சு. இதோட மிஷினை வச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மாவு போட போகிறோம். இப்போ மாவு போடுறப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது முடிஞ்சு இப்போ அடுத்து நம்ம மாவு சலிக்க போகிறோம். ஓகேவா? முதல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, மாவு இதில் போட்டு நம்ம சலிக்க போகிறோம். ஓகேவா? சளிச்சிட்டு இது கூட வந்து கோன் தாச்சி இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்குவோம். நான் சொன்ன இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் கிராம்பு, அரைச்ச கிராம்பு இதில் சேர்த்துருவோம். ஓகேவா? சேர்த்துட்டு நட்மெக்கையும் இதில் சேர்த்துருவோம். பட்டை, சினிமன் சொல்லுவாங்க, பவுடர் இதையும் இதில் சேர்த்துருவோம். இது ஜிஞ்சர், இது வந்து ஜிஞ்சர் பவுடர் சொல்லுவாங்க. இதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா சளிச்சிக்குங்க.
ஓகேவா, மிச்ச மாவு இருக்குது, இதையும் ஒன்றா போட்டு சளிச்சிடுவோம். ஓகேவா, இது கூட நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னாக்கா 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்குங்க. ஓகேவா, சளிச்சாச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இனிப்புக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன்னு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மிக்சர் தேவையில்லை, நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியே கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் கையில் பிழையிறேன். மொத்த மாவு எல்லாத்தையும் இதே போட்டு சேர்த்துட்டேன். ஓகேவா, நல்லா பிழைங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நல்லா பிழைஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இந்த மாவை வந்து பிளாஸ்டிக் ரேப்பரில் வந்து போட்டு நல்லா மடித்து இதை கொண்டு வந்து ஐஸ் பெட்டியில் வைக்க போகிறோம். ஐஸ் பெட்டியில் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஐஸ் பெட்டியில் இருக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். பிளாஸ்டிக் ரேப்பர் இந்த மாதிரி தான் நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். இதில் வச்சு தான் நான் இப்போ வந்து மாவை வந்து வச்சு ரேப் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிஸ்கெட்டுங்களாம் வந்து கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் அது நல்லா செய்ய முடியும். அப்போ தான் க்ரான்ச்சியாக வரும். அதுக்கு தான் வந்து நான் இந்த பிளாஸ்டிக் ரேப்பில் வந்து போட்டு மடித்து வைக்கிறேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா ஐஸ் பெட்டியில் வந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஐஸ் பெட்டிலேருந்து எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஐஸ் பெட்டில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எப்பயுமே இந்த பிஸ்கட்டுக்கு வந்து குக்கீஸ் செய்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து ஐஸ் பெட்டி வச்சு தான் செய்யணும். அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாக வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா லம்பூட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பூரி கட்டையில் வச்சு நம்ம ஷேப் செய்ய போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம மாவு தூவிட்டு இப்போ நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். எதுக்கு மாவு தூவுனா நம்ம அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்கிறோம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த பேப்பரு. இந்த பேப்பரை வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்தமாரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க, சரியாக வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, கணக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம வந்து கணக்காக ரோல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம அந்த பிஸ்கட் அச்சில் வச்சு வெட்டலாம். இப்போ நான் இந்த மாதிரி அச்சு தான் பாய்க்கிறேன். ரெண்டு வகையான அச்சு. ஓகேவா, இந்த மாதிரி அச்சு தான் நான் பாய்க்க போகிறப்ப. வாங்க பாய்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம குக்கீஸ் வந்து இந்த அச்சில் வச்சு வெட்ட போகிறோம். பாருங்கள் எப்படி வெட்டுறோம்னு. நான் இந்த அச்சு தான் பாய்க்கிறேன். ஓகேவா, வெட்டியாச்சு ஒன்று. பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, பொம்மை மாதிரி. ஓகேவா, இப்போ நான் அடுத்த அச்சு காமிக்கிறேன். சின்ன அச்சு பாருங்கள், அது இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா, இதில் அந்த அச்சில் வந்து பொம்மை அச்சு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, இப்போ பாருங்கள், ரெண்டாவது உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
ஓகேவா, இப்போ பாருங்கள் 3 வகையான ஷேப்பில் அச்சு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் குக்கீஸை. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேக்கிங் பண்ண போகிறோம். 150 செல்சியஸ் 15 நிமிஷம். ஓகேவா, 15 நிமிஷம் அவன் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இது வைக்க போகிறோம். ஓகேவா, மூடியாச்சு. 180 செல்சியஸ் 15 நிமிஷம். ஓகேவா, இப்போ பேக்கிங் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நல்லா வெந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குக்கீஸ் மேலே ப்ரோசிங் செய்ய போகிறோம். இப்போ நம்ம 1 கப்பு ஐசிங் சுகர் எடுத்துருக்கோம், அதாவது 120 கிராம், 1/2 டீஸ்பூன் பால். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். சீனி ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன், இப்போ அதில் கொட்டிடுங்க. ஓகேவா, அது கூட நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். ஓகேவா, பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீனி நல்லா வந்து மேலே வந்து உப்பிட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா அடிக்கணும். மிக்ஸ் வச்சு செஞ்சாலே போதும், கணக்காக வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஐசிங் சுகர் வந்து இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து அப்படி உங்களுக்கு ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பால் சேர்த்து நல்லா போட்டு சேர்த்து அடிச்சிங்களா கணக்காக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக கட்டியாக இருக்கணும், அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா பிஸ்கட் மேலே ரோஸ்டிங் செய்ய போகிறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யறதுக்கு. ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. ஓகேவா, இது வந்து ஒரு பொம்மைக்கு வந்து கண்ணுலாம் வைக்கிறோம், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா, கண்ணு வச்சாச்சு. அடுத்தது வந்து வாய். ஓகேவா, அடுத்தது வந்து பட்டனோட அந்த பட்டன் சட்டை பட்டன் வைக்கிறேன். ஓகேவா, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி அடுத்தடுத்த பிஸ்கெட்டில் நம்ம செய்யணும். முதல் செஞ்சது பெரிய குக்கிங்கு. இப்போ வந்து ரெண்டாவது வந்து சின்ன குக்கிங்கு, சின்னதில் செய்கிறோம். ஓகேவா, ரெண்டாவது குக்கீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்தது மூணாவது இதில் காமிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இந்த குக்கீஸை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இது வந்து gingerbread குக்கீஸு. வித்தியாசமான ஒரு குக்கீஸு. ஓகேவா, செஞ்சாச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேவா, வித்தியாசமாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வித்தியாசமாக ஒரு gingerbread குக்கி செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் காமெண்ட்டை சொல்லுங்கள். சுவையான gingerbread குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.